அம்பத்தூரில் கால்வாய் வேலை இருப்பதாக கூறி இளைஞரிடம் 11,500 ரூபாயை ஏமாற்றிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்பத்தூர் அடுத்த அயப்பாக்கம் பகுதியில் உள்ள இளைஞர் ஒருவர் குடும்ப வறுமை காரணமாக பகுதி நேர வேலை தேடிய நிலையில் டெலகிராம் ஆப் மூலமாக கால்வாய் வேலை பணி உள்ளது என கூறி நபர் ஒருவர் அறிமுகமாகியுள்ளார். இந்த மாதிரி டெலிகிராம்னு ஒரு சோஷியல் மீடியா ஆப்புங்க சார். அதில் ஒரு நார்மலாக மெசேஜிங் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஒன்று இருந்தது சார். அதில் ஒருத்தர் கஷ்டப்படுறீங்களா, ஓகே நீங்கள் இந்த மாதிரி ஒரு கால் பாய் ஜாப் அப்படி ஒன்று இருக்குது. அந்த நபர் இளைஞரிடம் முன்பதிவு செய்வதற்கு பணம் வேண்டும் என கூறி முதலில் 500 ரூபாயை ஜிபேவில் பெற்றுள்ளார். பின்பு சிறிது சிறிதாக 11,500 ரூபாய் வரை அந்த இளைஞரிடம் பெற்றுக்கொண்டு அவரை அம்பத்தூர் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகே வர வைத்துள்ளார். ஃபர்ஸ்ட் 500 ரூபா போட்டால் போதும், இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வாங்க, ஒரு வாட்டி நீங்கள் போயிட்டு அவங்க சொல்கிறது நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலின்றதுனால சரி 500 ரூபாய் அப்படி போட்டேன். ஃபர்ஸ்ட் வாட்டி இப்போ ஒரு லொக்கேஷனுக்கு வர சொன்னாங்க சார். அந்த லொக்கேஷனுக்கு போனால் அவங்க நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, ஓகே இன்னொரு 500 ரூபா போடுங்க, நீங்கள் 500 ரூபா போட்டிங்கன்னா உடனே நான் லொக்கேஷன் அனுப்பிச்சிடுறேன், நீங்கள் போயிடலாம் அப்படி சொன்னாங்க சார். இதில் அதுக்கப்புறம் சரி ஓகே அதுவும் இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி போட்டு விட்டேன். அதுக்கப்புறமா ஓகே ஆகிடுச்சு, அவங்க நம்பர் கொடுத்துட்டாங்க, நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு வேறு ஒருத்தவங்க கான்ஃபரன்ஸ் போட்டாங்க சார். அந்த கான்ஃபரன்ஸ் போடுறப்போ ஓகே கான்ஃபரன்ஸ் போட்டேன், நீங்கள் இப்போ 1000 ரூபாய் அனுப்பிச்சிங்கன்னா இப்போ போயிடலாம். ஒரு வாட்டியும் இந்த மாதிரி அமௌண்ட் அமுச்சு இப்போ ஒரு 11,000 ரூபாய் வரைக்கும் ஆகிடுச்சிங்க சார். இன்றைக்கி மதியானம் ஓகே நீங்கள் அனுப்பிச்சிங்க, அப்புறம் ஓகே உங்கள் சுச்சுவேஷன் புரியுது அப்படி சொல்லி கடைசியாக ஒரு 1000 ரூபாய் அனுப்பிச்சு சொன்னாங்க சார். நீங்கள் 1000 ரூபாய் நீங்கள் அனுப்புங்க, நீங்கள் கன்ஃபார்ம் போயிடலான்னு சொன்னாங்க சார். அதை அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறமா அந்த அம்பத்தூர் ஒரு லொக்கேஷனுக்கு வர சொன்னாங்க சார். அங்கு அந்த இளைஞர் காத்து கொண்டிருந்த போது மீண்டும் 1000 ரூபாய் அனுப்ப வேண்டும் என கூறியுள்ளார். பணம் அனுப்பிய நிலையில் அந்த நபர் அங்கிருந்து சென்றுள்ளார். பின்பு தொடர்பு கொண்டு இளைஞர் பேசிய போது அந்த நபர் கடைசியாக 500 ரூபாய் அனுப்பிவிடுங்கள், அதன் பிறகு நீங்கள் அந்த வீட்டிற்கு சென்று உல்லாசமாக இருந்துவிட்டு பணத்தை கஸ்டமரிடம் இருந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என கூறியுள்ளார். அதை நம்பி மறுபடியும் அந்த நபர் 500 ரூபாயை அனுப்பியுள்ளார். பணம் அனுப்பிய பிறகு அந்த நபரின் போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அங்கே ஒரு 1/2 hour வெயிட் பண்ண வச்சுட்டு ஓகே உங்களை நான் பார்த்துட்டேன், நீங்கள் நீங்கள் இங்கே தானே நிற்கிறீங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் இன்னொரு 1,200 ரூபா போட்டு விடுங்க அப்படி சொல்லினாங்க. அதுக்கப்புறம் அதுவும் போட்டு விட்டேன் சார். அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 hour வெயிட் பண்ண வச்சுட்டு திருப்பி கால் பண்ணி நீங்கள் 500 ரூபா போட்டுருங்க, ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு, நீங்கள் 500 ரூபா போட்டிங்கன்னா உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 ரூபாவோட முடிஞ்சிச்சு சார். இப்போ மொத்தமாக 11,000 ரூபாய் அனுப்பிச்சிருக்காங்க சார். இந்த மாதிரி இதில் அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் இல்லை சார். இப்போது இது வரைக்கும் நான் இது ஒரு வேறு வழி தெரியல சார். அதனால தான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன் சார். பின்பு அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் அவர் ஆவடி காவல் ஆணையரகத்தில் உள்ள சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.